அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது முருங்கைக்கீரையோட குச்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த குச்சியோட சூப்பு வைக்க போகிறோம். அந்த குச்சியை பொடிசு பொடிசாக கட் பண்ணிவிட்டு நல்லா 2-3 தடவை கழுவிட்டு சின்ன வெங்காயம், சின்ன சீரகம், சின்னதாக ஒரு தக்காளி, வெள்ளைப்பூண்டு, உப்பு, மஞ்சத்தூள் போட்டு இப்போ ஒரு சட்டியில் நீங்கள் போடுற ஒரு கால்வாசிக்கு கம்மியாகவே அந்த குச்சி இருக்குதுன்னா, கட் பண்ண குச்சி இருக்குதுன்னா அதை விட 4-5 மடங்கு அதிகமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா தண்ணி வற்றுற அளவுக்கு கொதிக்க விடணும். ஏன்னா அந்த குச்சிக்குள்ளே இருக்கிற அந்த சாரெல்லாம் அப்போ தான் அந்த தண்ணியில் இறங்கி அதோடய சத்து முழுமையாக கிடைக்கும். அப்படி என்ன அதில் சத்து இருக்குதுன்னா, இந்த ஆட்டுக்கால் சத்து அது இதுன்னு சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்கிறாங்கல்ல, எலும்புக்கு நல்லது அது இதுன்ட்டு, அதை விட இந்த குச்சியில் சத்து இருக்குது. அதாவது ரத்தம் நல்லா ஊறும். ரத்தம் அவ்வளோ அருமையாக ஊறும் இந்த சூப்புக்கு. நம்ம கீரையை வதக்கிட்டோம். வழக்கம் போல் 2-3 விதமாக வதக்குவாங்க. தேங்காய் துருவி போடுவாங்க, கடலப்பருப்பெல்லாம் போட்டு வதக்குவாங்க. நான் அவசரமாக இருக்கிறத வச்சு அந்த கீரையை வதக்கிட்டு, சாம்பார் ரசம் கொஞ்சம் இருந்துச்சு, அதோடு அந்த கீரையை வதக்கிட்டு அந்த குச்சியை வேஸ்ட்டு பண்ணாமல் சூப்பு வச்சாச்சு. இந்த சூப்பு வாரத்தில் 2 தடவை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நல்லா ரத்தம் நல்லா ஊறும். அது கன்ஃபார்ம். ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடி கன்சீவாக இருந்தவங்க, எங்கள் வீட்டு பக்கத்தில் கன்சீவாக இருந்தவங்களுக்கு டாக்டர் சொல்லி அவங்க 1 மாதம் அதே மாதிரி வாரத்தில் 2-3 தடவைக்கு மேலே அந்த ஜூஸ் எடுத்துக்கிட்டு வரையில் ரத்தம் டெஸ்ட் பண்ணையில் நல்லாவே ரத்தம் ஊறியிருக்கு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அதை வச்சு தான் நான் சொல்கிறேன், மற்றபடி சும்மா எதையோ சொல்லலை. நான் முடிஞ்ச வரைக்கும் கீரை வகைகள் நல்லா சாப்பிடுங்க. முருங்கைக்கீரை வாங்கினீங்கன்னா சூப்பு வச்சு சாப்பிடாம தூக்கி எறிஞ்சிடாதீங்க. கண்டிப்பாக சூப்பு வச்சு குடிங்க, உடம்புக்கு அவ்வளோ நல்லது. குச்சி தானான்னு போட்டுறாதீங்க, அந்த குச்சியில் அவ்வளோ சத்து இருக்குது. அதுக்கடுத்து இந்த வீடியோவுமே கிட்டத்தட்ட 2 மாதம் இருக்கும். என்னடா இவ இப்படியே சொல்கிறா அப்படின்னு நினைக்க வேணாம். ஆமாம், ஒரு 1.5 மாதத்துக்கு மேலேயே இருக்கும். கடைசியாக நான் லைவு போட்டேன் பார்த்தீங்களா, அந்த லைவு போட்டுறப்பெல்லாம் இது எடிட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் சவுண்டு பாப்பாங்கள்லாம் விளையாடிருப்பாங்க மாடியில் நல்லா ஜாலியாக விளையாண்டுட்ருப்பாங்க. அந்த டிராஃபிக் சவுண்டு. இவ கருவாச்சியை பற்றி சொல்ல மறந்துட்டேன், மீனாட்சி. இவ சமைச்சிட்ருக்கையில் கத்திகிட்டே இருந்தா பசிக்குதுண்டு. கொஞ்ச நேரம் ஒரு சோறு ஆறட்டும், சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அவளை சமாதானப்படுத்திட்டு இருந்தேன். அவள் குழந்தைகளையுமே கூட்டிகிட்டு வந்திருப்பா அப்பப்போ. அவள் குட்டிகளை பூரா 5 குட்டியில் ஒருத்தவங்க கிட்டக்க வருவாங்க, ஒருத்தவங்க வரமாட்டாங்க. அதோட சரிட்டு அவளை சமாதானப்படுத்தி சோறு ஆற வச்சு தயிர் சாதம் பண்ணி வச்சோம். சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. நாங்களும் 3 பேர் சாப்பிட்டுட்டோம். சரி, இந்த வீடியோ பதிவு அன்றைக்கி ஏன் போட முடியலன்னா, அதான் பிரச்சனை, மன உளைச்சல். வழக்கம் போல் நான் திருப்பி என்னத்தை சொல்ல, அன்றைக்கியே போட்டிருக்க வேண்டியதானே, இன்றைக்கி ஏன் போடுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், இல்லை நினைக்கலாம். அதுக்கு தான் காரணம். பார்த்திங்களா, தண்ணி நல்லா வற்றிருச்சு, நிறையா இருந்துச்சு, தண்ணி வற்றிருச்சு. இந்த ஹேண்ட்பேக்கை பற்றி நான் சொல்லியே ஆகணும். இந்த ஹேண்ட்பேக் என் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா, கை பிள்ளைகள் அறிக்கையில் நான் தைக்கிறதுக்கு போவேன். பீஸ் கணக்கில் ப்ளவுஸு தைக்க போவேன். ஒரு நாளைக்கு 10 சட்டை 15 சட்டை தைப்பேன் பவர் மிஷினில். அப்படி தைக்க போகும்போது இந்த பேக்கில் தான் ஒரு டிஃபன் பாக்ஸு, செல்லு, இது நம்மளுக்கு தேவையான அந்த பர்ஸுக, சின்ன பர்ஸுக்குள்ளே காசு வச்சுக்கிறது, அந்த மாதிரிலாம் இதில் தான் கொண்டு போவேன். பர்ஸில் முக்கியமாக சாப்பாடு கொண்டு போக மாட்டேன். அதுக்கு முன்னாடி சின்ன பிள்ளையில் மில்லுக்கு போயிலே அப்படி தான். இந்த ஒரு கரும்பு பேக் இருக்கும் பாருங்கள், இந்த கரும்பு பேக்கு தான் நான் மில்லுக்கு போனேன். அப்போ ஒரு 15 வயசு 16 வயசு இல்லை 14 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன், சரியாக சொல்ல தெரில, வயசை யார் கண்டா. நான் மில்லுக்கு போகும்போது இந்த பேக் வாங்கினது கருப்பு கலர் பேக்கு. அந்த ரோஸ் கலர் பேக் பாப்பா அவங்க கைப்பிள்ளை அறிக்கையில் வாங்கினது.
வேலைக்கு போகல ஆனது. இந்த பேக்கெல்லாம் மறக்க முடியாத ஞாபகங்கள். முக்கியமாக என்னென்னா, நான் சாப்பிடவே மாட்டேன். வேலைக்கு போகல சாப்பாடு அதிகமாக கொண்டுட்டு போக மாட்டேன். ஆனால் பேக் கொண்டுகிட்டு போவேன். அதில் என்னென்னா, சட்டை போட்டுக்கிடுவோம். மில்லுக்கு போனால் சட்டை கொடுப்பாங்களா, யூனிஃபார்ம் மாதிரி. இந்த என்ன ஸ்பின்னிங் மில்லு அது இதுன்னு சொல்லுவாங்க, பஞ்சு மில்லு, அங்கே போகையில் வாங்கினது. இந்த ரோஸ் கலர் பேக்கும் இந்த கருப்பு கலர் பேக்குமே நான் வேலை செஞ்ச ஞாபகமாக இருக்குது. அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அம்மா வீட்டில் தான் இந்த பேக் பத்திரமா இருந்துச்சு. பாப்பாவை நல்லா ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. காக்கா வந்து சாதம் வச்சுருந்தாங்க சைடில். சாதமும் தண்ணியும் வச்சுருக்கோம். அவங்க சாப்பிட்றது எங்கிட்ட மேலே இதில் மரத்து மேலே வந்து நின்றுக்கிட்டு, அக்காலும் தங்கச்சிக்கு விளையாட இடம் இல்லையா, அங்கிட்டு போங்கடி வந்து சாப்பிட்றதுக்குன்ற மாதிரி மைண்ட் வைஸ் போட்டு கத்திட்டு கிடந்தாங்க. இவங்க ஜாலியாக அதெல்லாம் கண்டுக்கிறல, அதை பார்க்காம விளையாடுற மூடில் இருந்தாங்க. ஆனால் அவங்க நல்லா பேசி சிரித்து விளையாடுறத பார்க்கல நம்மளுக்கு கொஞ்சம் மனசு பாரம் வந்து குறையுது. அந்த பார்த்திங்களா, அங்கே எங்கேயும் உட்காந்துருப்பாங்க காக்கா. நான் ஃபஸ்ட்டு அந்த என்ன சொல்கிறது, உள்ள வீட்டுக்குள்ளே ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. வீட்டுக்குள்ளே எடுத்தாலே டிராஃபிக் சவுண்ட் லைட்டாக கேட்கும். அவங்க மாடியார் இங்கே பாருங்கள், விழுந்துட்டு கெக்க போட்டு சிரிப்பாங்க. எனக்கே சிரிப்பு வந்துருச்சு. அந்த வீடியோவில் வந்து சவுண்டு அவ்வளோ சிரிப்பாக இருக்கும். அதை விட நாங்கள் சிரிக்கிறோட வண்டி ஓடுற சவுண்டு அதிகமாக இருக்கும். இந்த அக்கா பண்ணுறது பாருங்க, சின்ன அக்கா. ஒருத்தர் தூக்கி விளையாடுறதாத்தான் விளையாட ஆரம்பித்தாங்க. நீ என்னையே தூக்குறியா, நான் உன்னையே தூக்குறேன்னாண்டு. அது ஸ்ட்ரைட்டாக தூக்குனோம்னா 2 பேருமே தூக்கிட்டாங்க. அப்புறம் பின்னாடி முதுகில் கூடி உப்பு மூட்டை மாதிரி தூக்கி விளையாண்டாதே சின்னவளை வயாமை கீழே போட்டுருவா. கை நழுவி வேண்டாமாப்பா, கை கால் பிசங்கிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அவங்க ஜாலியாக விளையாடுறாங்க, அதெல்லாம் கண்டுக்கல. இந்த ட்ரெஸ் இப்போ போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ட்ரெஸ் எல்லாம் குப்பையில் போட்டாச்சு தூக்கி. என்ன, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பதிவில் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு கட்டப்பை தான் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அன்றைக்கி சொல்லிகிட்டு இருந்தேன், என்ன எக்ஸ்ட்ரா துணிமணி நிறையா இருக்கேன்னு வேணா ஒன்றா கிளைக்க 4-5 கட்டப்பை இருக்கும். ரெகுலர் யூஸ் மட்டும், ரெகுலராக யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸு மட்டும் 4-5 கட்டப்பைக்கு மேலே இருக்கும். அவங்க சிரிப்பை பாருங்கள். விளையாடுவாங்க, கீழே விழுவாங்க, அப்புறம் சினுங்குவாங்க, அப்புறம் கொஞ்சுவாங்க அக்காவும் தங்கச்சியும். அவ்வளோதான். டயர்டானால் படுத்துக்குருவாங்க மடியில். கொட்டாய் வேறு வருது. நல்லா இருந்துச்சு அவங்க பேசிட்டு சிரிச்சிக்கிட்டு இருந்தது. டிராஃபிக் சவுண்டுனால தான் நான் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். சாரி. என்னமோ சொல்ல வந்தேன், அக்காவையும் தங்கச்சியும் பார்த்துட்டு நான் மறந்துட்டேன். இந்த மாதிரி அந்த ட்ரெஸ்ஸு நிறையா 4-5 பேர் வச்சு அம்மா கூட இடையில மீன் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. எனக்கு கவுச்சியெல்லாம் அதிகமாக எடுக்க மாட்டேன். பிள்ளைகளுக்காச்சும் காய்ச்சி கொடுமான்னு சொல்லி ஒரு நாள் காய்க்கடை மீன் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த மீன் குழம்பு புளிக்குழம்பு மாதிரி வச்சுருவோம். என்னத்தையும் கண்டதையும் வைக்க வேணான்ட்டு அதை கூட ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அடுத்த பதிவில் போடுறேன். அதில் வந்து தெரியும் 4-5 கட்டப்பை அவங்க பின்னாடி சைடில் இருக்கும். அந்த ரூமில் 2 கட்டப்பை, இங்கே ஒரு 4 கட்டப்பைன்னு நிறையா இருந்துச்சு. அதான் எனக்கு என்னடா இருந்துச்சு, வேணாம் பாப்பா, எல்லா ட்ரெஸ்ஸும் நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் எதுக்கு இப்படி துணியை சேர்த்து வைக்கக்கூடாது இவ்வளோ வீட்டில் அப்படின்ட்டு தூக்கி போட்டாச்சு. இப்போ போட்டிருக்க 2 ட்ரெஸ்ஸுமே தூக்கி போட்டாச்சு. நிறையா ட்ரெஸ்ஸுகளை தூக்கி போட்டோம். ரொம்ப நாளாக பாப்பா அவங்களுமே ஷார்ட்ஸு போடணும்னு ஆசைப்பட்டாங்க. என்னால் தான் அவங்கள ஷார்ட்ஸில் வந்து எடுத்து போட்டு விட முடியலை. அவங்க வாட்டுக்கு இங்கே இருங்க, தூக்கத்தை பாருங்கள். கொட்டாய் விடுறது ஒரு ஆள், சொடக்கு போடுறது ஒரு ஆள். இது காலையில் வச்ச சாம்பாரும் ரசமும் கீரையை வச்சு சாப்பிட்டாச்சு காலையிலேயே. நீ சாயந்தரம் நேரம் இதுதான் இருக்குதுன்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன். அதை அப்லோடு பண்ணுறதுக்கு 2 மாதம் ஆச்சு வருதுங்க. எல்லாருமே நம்ம நினைக்கிறது உடனே நடந்துட்டா என்ன செய்யறது. காய்கறியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம். அம்மா வேறு அப்போ சாயந்தரம் வந்துருந்தாங்க. வந்து பேசிகிட்டு இருந்துட்டு போனாங்க. அதுக்கப்புறந்தே அம்மாவுக்கு முடியாமல் போனது. அன்றைக்கி வந்திருக்கையில் கூட அம்மா நல்லா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் தான் முடியாமல் போயிடுச்சு, ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. அடுத்தடுத்து நாங்கள் ஆஸ்பத்திரி போன வீடியோ பதிவு, அம்மா மீன் வாங்கிட்டு வந்து கொடுத்து சமைச்சது எல்லாத்தையும் போடுறோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க.